அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். சூரத்துல் பக்ராவினுடைய 16வது ஆயத்திலிருந்து நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உலாஇக, மேல அல்லாஹ் சொல்லி கொண்டு வந்தானே, இந்த குர்ஆனை புறக்கணித்தவர்கள், வழிகேட்டிலேயே தாயும் காயுமாக இருக்கக்கூடிய இந்த நபர்கள், அந்த நபர்கள் உலாயிக்க அவர்கள், அல்லதீன எப்படிப்பட்ட நபர்கள் என்று சொன்னால், இஷ்தரவு, இஷ்தரா என்று சொன்னால், இஷ்தரா என்று சொன்னால் வியாபாரத்திலே கொடுக்கல் வாங்கலிலே வாங்குவது என்பதாக அர்த்தம். இஷ்தரா, இஷ்தரவுல், அவர்கள் வாங்கினார்கள், வியாபாரத்திலே அவர்கள் வாங்கினார்கள் என்ற அர்த்தம். அல்-லலாலத, வழிகேட்டை வாங்கி கொண்டார்கள். பில் ஹுதா, லலாலத்னா வழிகேடு, ஹுதானா நேர்வழி. இந்த பா இருக்கிறது இங்க, இந்த பாவுக்கு பகரத்தினுடைய பா என்பதாக அர்த்தம். அதாவது ஒன்றை கொடுத்து ஒன்றை வாங்குவார்கள் என்பதாக பழங்காலத்தில் சொல்லுவார்களே, அதுபோல ஹுதா நேர்வழிக்கு பகரமாக லலாலத் வழிகேட்டை வாங்கி கொண்டார்களே, அப்படிப்பட்ட நபர்கள் இவர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். ஃபமா ரபிஹத், ரபிஹ என்றால் லாபம் அடைந்தான் என்று பொருள். ரபிஹ, இங்க ரபிஹத் பெண்பாலில வந்திருக்கிறது. திஜாரத், வியாபாரம் என்ற அந்த பெண்பாலினுடைய வார்த்தையை கவனித்து ரபிஹத் மா சேர்ந்ததன் காரணமாக, மானா இல்லை கிடையாது என்ற அர்த்தம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கணும். ஃப மா ரபிஹத், அவர்கள் நேர்வழிக்கு பகரமாக வழிகேட்டை வாங்கி கொண்டதால் அவர்கள் செய்த வியாபாரம் இருக்கிறதே, அது லாபம் அடைந்ததாக இல்லை. வமா கானு, வ மேலும் மா இல்லை, கானு ஆகி இருக்கவில்லை, முஹ்ததீன் நேர்வழி பெற்றவர்களாக ஆகி இருக்கவில்லை என்பதை அல்லாஹ் இங்கே சொல்கிறான். அடுத்த ஆயத்திலே இவர்களுடைய உதாரணத்தை அல்லாஹ் சொல்கிறான். மசலுஹும், இவர்களுக்கு உண்டான உதாரணமாகிறது. கமசலின், கமசல் ஒருவனினுடைய உதாரணத்தை போன்றது. அல்லதி, அந்த ஒருவன் எப்படிப்பட்டவன், இஸ்தௌகத எரிய செய்கிறான், நாரன் நெருப்பை எரிய செய்கிறானே, அப்படிப்பட்டவனுடைய உதாரணம். புழக்கத்திலே சொல்பவதாக இருந்தால் நெருப்பு மூட்டுகிறவனுடைய ஒரு உதாரணத்தை போல. ஃபலம்மா, அவன் நெருப்பை மூட்டிட்டான். ஃபலம்மா அல்லாஅத், இந்த லம்மா அப்படிங்கிறது எப்பொழுது, அந்த நேரத்திலே, அந்த எப்பொழுது என்ற கேள்விக்கு பதிலாக வரும். அந்த நேரத்திலே, லம்மா அல்லாஅத், அது அல்லாஹ்னா ஒளி வீசியது, ஒளி வீசியதின் பொழுது, ஒளி வீசிய நேரத்திலே, மா ஹவுலஹு, அந்த நெருப்பு மூட்டினானே, ஹவுலனா சுற்றி உள்ள பகுதிகள் என்பது அர்த்தம். ஹூ அவனை சுற்றி உள்ள, மா ஒன்று, அதாவது அந்த பகுதி, அவனை சுற்றியுள்ள ஒன்றுக்கு, அவனை சுற்றியுள்ள பகுதிக்கு அது வெளிச்சம் கொடுத்த பொழுது, அல்லாஹ் இளங்கிய பொழுது, வெளிச்சம் கொடுத்த பொழுது, ரஹபல்லாஹு, ரஹப என்பதற்கு சென்றான், போனான் என்பதாக அர்த்தம். இந்த இடத்துல ரஹபல்லாஹு பி நூரிஹிம் அப்படின்னு, அதாவது ரஹப பி, பிஹி பாவை கொண்டு வந்து விட்டது என்று சொன்னால் கொண்டு போனான் என்பதாக அர்த்தம். ஏதாவது ஒன்ன கொண்டு போகினான் என்பதாக அர்த்தம். அந்த அடிப்படையில் இங்க ரஹபல்லாஹு அல்லாஹ் போனான், பி நூரிஹி அவர்களினுடைய அந்த வெளிச்சத்தை, ஒளியை எடுத்து கொண்டு போய்விட்டான். அல்லாஹ்வுடைய ஒளியை எடுத்து விட்டான், எடுத்துட்டு போயிட்டான். தரக்ககும், ஒளியை எடுத்துட்டான். அப்ப என்ன, தரக்ககும், தரக்கனா விட்டு விட்டான், ஹும் அவர்களை அல்லாஹ் விட்டு விட்டான். ஃபீ லுலுமாத்தின், ஃபீனா லேன்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். லுலுமாத்தின் இருள்களிலே, இருட்டுல அல்லாஹ் விட்டு விட்டான். லா யுபுசிரூன், அவர்கள் பார்க்க மாட்டார்களே, அவர்கள் பார்க்க முடியாதவர்களாக ஆகிவிடுவார்களே, அப்படிப்பட்ட இருளிலே அல்லாஹு தாலா அவர்களை விட்டு விட்டான். இந்த ஆயத்துடைய மொத்த அர்த்தம் என்ன, அவர்களுக்கு உதாரணம் எப்படின்னா, ஒரு நெருப்பு மூட்டுகிறவனுடைய உதாரணம்
அந்த நெருப்பும் அவன் மூட்டியவுடன் அந்த நெருப்பு அவனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கெல்லாம் ஒளியை தந்தது. அந்த நேரத்திலே அல்லாஹு தாலா அவர்களினுடைய அந்த வெளிச்சத்தை எடுத்து விட்டான். இருள்களிலே அல்லாஹ் அவர்களை விட்டு விட்டான். அவர்களால் பார்க்க முடியாதவர்களாக ஆகிவிட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அடுத்தது சும்முன். இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் அந்த வார்த்தையெல்லாம் அங்க இருக்காது, நம்ம மறைவாக இருக்கும், நம்ம அர்த்தம் வைக்கணும். சும்முன், இத்துடனே, இது மேல சொன்ன உதாரணங்கள் அவர்களுடைய நிலைமைகள் எல்லாம் அல்லாஹ் சொல்றானே உதாரணம் காட்டிலாம், இப்படியெல்லாம் அவங்க இருக்கிறது உடனே சும்முன், அவர்கள் செவிடர்களாக இருக்கிறார்கள். புக்குமுன், வாய் பேசாத ஊமையர்களாக இருக்கிறார். சும்முன்னா செவிடர்கள், புக்குமுன்னா வாய் பேசாத ஊமைகள். உம்மியுன், கண் தெரியாத குருடர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். இந்த வார்த்தை அவர்கள் இருக்கிறார்கள், இந்த வார்த்தை இருக்காது, நம்ம அர்த்தம் வைக்கணும். ஃபஹும் லா யர்ஜிஊன். ஃபஹும் அவர்கள், லா மாட்டார்கள், கிடையாது, இல்லை. ஒரு விஷயத்தை இல்லைன்னு சொல்றதுக்காக வேண்டி உண்டான அந்த வார்த்தை லா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். யர்ஜிஊன், இந்த அபாயகரமான நிலைமையிலிருந்து யர்ஜிஊன், லா யர்ஜிஊன், திரும்ப மாட்டார்கள், அல்லாஹ்வின் பக்கம் மீள மாட்டார்கள் என்று அல்லாஹு தாலாவே அவர்களை பற்றி சொல்லி முடிக்கிறான். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு 3 ஆயத்துகள் மட்டும்தான். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இன்னொரு உதாரணத்தை அல்லாஹ் அவர்களுக்கு வேறு ஒரு உதாரணத்தையும் சொல்லி காட்டுகின்றான். அது அடுத்த 2 ஆயத்துகளிலே வருகிறது. உதாரணங்கள் அடுத்தடுத்து சொல்லும் பொழுது குழம்பி விடுவதற்குண்டான வாய்ப்பு இருப்பதன் காரணமாக இன்ஷா அல்லாஹ் நாளை அந்த உதாரணத்தினுடைய ஆயத்துக்களை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது சொன்ன அந்த ஆயத்துகளுடைய அர்த்தங்களை விளங்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. அதன்படி அமல் செய்யக்கூடிய, அந்த ஆயத்தின் மூலம் பயன் பெறக்கூடிய, மற்றவர்களுக்கும் பயனளிக்க கூடியவர்களாக அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளை உங்களை காணும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.